அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதாவது பெருக்கல் முறையில் 749 இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன். வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 749 அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். 501 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 375 249. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 375 நோட் பண்ணிக்கிறோம். 375 ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 772. ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லையும் பி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு 772 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 772 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 578 228. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 578 நோட் பண்ணிக்கிறோம். 578 எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 388. எட்டாம் நம்பர் பி போர்லையும் சி போர்லையும் பாஸ் ஆகிருக்கு 388 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 388 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 290 612. இதில் பார்த்தோம்னா முதல்ல இருக்கிற நம்பர் 290 நோட் பண்ணிக்கிறோம். 290 ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 524. ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 524 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 524 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 392 476. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 392 நோட் பண்ணிக்கிறோம். 392 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 9ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும். 249 ரெண்டாம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு 249 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 249 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 186 501. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 186 நோட் பண்ணிக்கிறோம். 186 இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும். 183 1ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் 8ஆம் நம்பர் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 183 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 183 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 137 067. இதில் கடைசியில் இருக்கிற முதல்ல இருக்கிற நம்பர் 137 நோட் பண்ணிக்கிறோம். 137 அடுத்து பார்த்தோம்னா 424 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 424 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 317 576. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 317 நோட் பண்ணிக்கிறோம். 317 ஏழாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 789. ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 789 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 789 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 590 961. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 590 நோட் பண்ணிக்கிறோம். 590 அஞ்சாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 457. அஞ்சாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 457 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 457 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 342 293. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 342 நோட் பண்ணிக்கிறோம். 342 அடுத்து பார்த்தோம்னா 517 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 517 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 387 233. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 387 நோட் பண்ணிக்கிறோம். 387 அடுத்து பார்த்தோம்னா 510 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 510 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 381 990. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 381 நோட் பண்ணிக்கிறோம். 381 எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 286. எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு 286 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 286 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 214 214. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 214 நோட் பண்ணிக்கிறோம். 214 அடுத்து பார்த்தோம்னா 730 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 730 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 546 770. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 546 நோட் பண்ணிக்கிறோம். 546 அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 577. அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு 577 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 577 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 432 173. இதில் முதல்ல இருக்கிற நம்பர் 432 நோட் பண்ணிக்கிறோம். 432 மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 663. மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது
சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 663 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறான். 663 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 496 587. இதில் முதல்ல 3 நம்பர் 496 நோட் பண்ணிக்கிறோம். 496. அடுத்து பார்த்தோம்னா 528 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 528 பெருக்கல் 749 அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது 395 472. இதில் முதல்ல 3 நம்பர் 395 நோட் பண்ணிக்கிறோம். 395. அடுத்து பார்த்தோம்னா 822 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 822 பெருக்கல் 749 இதை கால்குலேட் பண்ணோம்னா 615 678. இதில் முதல்ல 3 நம்பர் 615 நோட் பண்ணிக்கிறோம். 615. 1ஆம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு 101. 1ஆம் நம்பர் ஏ போலையும் சி போலையும் பாஸ் ஆகிருக்கு. 101 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 101 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 756 49. இதில் முதல்ல 3 நம்பர் 756 நோட் பண்ணிக்கிறோம். 756. இதில் பார்த்தோம்னா 2 நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா 775. 7ஆம் நம்பர் ஏ போல்லையும் பி போல்லையும் பாஸ் ஆகிருக்கு. சி பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு. 775 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணிக்கிறோம். 775 பெருக்கல் 749 கால்குலேட் பண்ணோம்னா 580 475. இதில் முதல்ல 3 நம்பர் 580 நோட் பண்ணிக்கிறோம். 580. இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது 17/5/2024 நிலவரப்படியில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். 18ஆம் தேதி கர்னியா 654வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். முதல்ல பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 1ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 1ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் பி போர்டில் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. 2ஆம் நம்பர் சி போர்டில் வந்து 2 நாள் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் இந்த 3ஆம் நம்பர் ஏ போல் வந்து 16 நாள் ஆச்சு. அதாவது மாதம் 10 நாளுக்கு மேலே போயிட்டுருக்குது. 3ஆம் நம்பர் பி போல் வந்து 6 நாள் ஆச்சு. 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 4ஆம் நம்பர் ஏ போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பி போல் வந்து 14 நாள் ஆச்சு. அதாவது இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் சி போல் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு 3 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் ஏ போல் வந்து 3 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 10 நாள் ஆச்சு. அடுத்து பார்த்தோம்னா இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் பி போல் வந்து 5ஆம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 7ஆம் நம்பர் பி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 7ஆம் நம்பர் சி போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 2 நாள் ஆச்சு. 8ஆம் நம்பர் பி போல் வந்து 7 நாள் ஆச்சு. ஒரு வாரம் ஆயிடுச்சு. 8ஆம் நம்பர் சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் ஏ போல் வந்து 31 நாள் ஆச்சு. ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. 9ஆம் நம்பர் பி போல் வந்து 19 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 10 நாளுக்கு மேலேயே போயிட்டுருக்குது. இன்னும் ஒரு 11 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போல் வந்து 11 நாள் ஆச்சு. இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 0 பார்த்தோம்னா ஏ போல் வந்து 21 நாள் ஆயிடுச்சு. அதாவது இன்னும் ஒரு 9 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் 1 நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் 7ஆம் நம்பர், பி போல் 7ஆம் நம்பர், சி போல் பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் 7 7 5 இன்றைக்கான வினிங் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர்கள் கூட கண்டிப்பாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி கொடுத்துக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க. இன்றைக்கி சி போர்டில் பார்த்தோம்னா 18 இல்லை 19 நாள் ஆக போகிற நிலமையில் இருந்துச்சு. சி போர்டில் 5ஆம் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி 5ஆம் நம்பர் கொடுத்துக்கிறாங்க. நம்ம அடுத்தது மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் வராமல் இருக்குது. 9ஆம் நம்பர் 3ஆம் நம்பர், பி போர்டில் பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் 9ஆம் நம்பர், சி போர்டில் பார்த்தோம்னா அடுத்தது சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 நம்பர் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைம் பார்த்தோம்னா 3 நம்பருமே பெட்டிங் சார்ட் படி வரலாம். இதுக்கு முன்னாடி நேற்றோ முந்தா நேற்றோ பார்த்தோம்னா 3 நம்பருமே பெட்டிங் சார்ட் படி வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.